குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மாசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 21/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:33 திதி இன்று காலை 9:40 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:47 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் இன்று காலை 9:15 வரை வியாகதம், பின்பு அர்ஷனம். கரணம் இரவு 10:13 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:47 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. சுபவழிக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:47 வரை அஸ்வினி, பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றையது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நவமி, அதாவது வெள்ளிக்கிழமை நவமி திதியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருவதால் மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு இன்னைக்கு சிறப்பு வாய்ந்தது, செய்யலாம். இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு இன்னும் அதிக பலனை கொடுக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை இன்னைக்கு பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான். இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. நவமி அப்படின்றதுனால ராமர் வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் இன்னைக்கு செய்யலாம், மிக சிறப்பு வாய்ந்தது. கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு 5 ஏலக்காய், அது கூட ஒரு எலுமிச்சை கனியை கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம ஜோதிட வகுப்பு, அதே போல எந்திரங்கள், மந்திரங்கள், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஓரை அறிந்து செயல்படு இந்த வகுப்பு எடுக்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் ஃபோன் பண்ணி நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. அதே போல அடிப்படை ஜோதிட வகுப்பு. அடிப்படை ஜோதிட வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது இது மாதம் 1000 ரூபாய் தான். இதுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு வகுப்பு ஆரம்பிச்சு மாலை 4 மணி வரைக்கும் வகுப்பு போகும். ஏன்னா இது ஆன்லைன் வகுப்பெல்லாம் படிச்சா ஒன்றும் சரியா வராது. நேரடி வகுப்பு தான் எல்லாத்துக்குமே. நேரடி வகுப்புல கத்து கொடுக்குற மாதிரி இந்த ஆன்லைன் வகுப்புல எல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை போடப்படும். வர 2ஆம் தேதி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அது அன்னைக்கு நிறைய முகூர்த்தம் இருக்கிறதுனால எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அது எப்படின்றத பார்த்துட்டு, அப்படி 2ஆம் தேதி போட முடியல அப்படின்னா கன்ஃபார்மா 9ஆம் தேதி கன்ஃபார்மா வகுப்பு உண்டு. சேர விருப்பம் உள்ளவர்கள் இப்பொழுதே பதிவு பண்ணி சேர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா செல்வ வளம், செல்வ விருத்தி, தன விருத்தி, இதற்கான ஒரு பரிகாரம். நம்ம நிறைய பரிகாரம் போட்டுக்கிட்டு வந்தோம். ஆனா இது அதை விட சிறப்பு வாய்ந்த பரிகாரம். செல்வ விருத்திக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேங்காய் பரிகாரம். இது வெள்ளிக்கிழமையில செய்தால் சிறப்பு. ஆனா எந்த நாள்ல ஒன்னாலும் செய்யலாம். இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில அந்த 6 to 7 சுக்கிர ஓரையில செய்யும் போது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சின்ன தேங்காய் ஒண்ணு வாங்கிக்கோங்க. ஒரு வாழை இலை, சந்தன பொடி, மல்லி இல்லைன்னா முல்லை, அப்படி அதுவும் கிடைக்கலன்னா தாமரைப்பூ, அதை வாங்கி இந்த வாழை இலையில விரிச்சிட்டு அதுக்கு மேல அந்த தேங்காயை வச்சு அந்த சந்தன பொடியை போட்டு முல்லை இல்லைன்னா மல்லி இல்லைன்னா செந்தாமரைப்பூ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா மந்திரம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வாசல்லையும் கட்டலாம்,
இல்ல பூஜை அறையிலே வச்சு பூஜை பண்ணலாம். அப்படி இல்ல பணப்பெட்டி இருந்தா பணப்பெட்டியில வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு இத பூஜை செய்யலாம். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த வாழை இலையில தேங்காவ வச்சுட்டு, அதுக்கு சந்தனம் வச்சு, இந்த மந்திரத்த சொல்லி 108 முறை பூஜை பண்ணணும். மந்திரம் ஏற்கனவே இந்த மந்திரம் சொல்லிக் குடுத்த மந்திரம் தான். இருந்தாலும் இதுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா? இந்த மந்திரத்த. இந்த மந்திரத்த 108 முறை சொல்லி அந்த தேங்காவை பூஜை செய்யணும். என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நம. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி அந்த தேங்காவுக்கு மல்லிகை இல்லைன்னா முல்லை இல்லைன்னா செந்தாமரை இந்த மலரை கொண்டு மந்திரம் சொல்லி அர்ச்சிக்கணும். அர்ச்சனை செய்துட்டு அதன் பிறகு இந்த தேங்காவை ஒரு மஞ்சள் துணியில கட்டி, கடையா இருந்தாலும் சரி, கடை வாசல்ல கட்டலாம், இல்ல அந்த பூஜை செய்யற இடத்துல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பணப்பெட்டியில வைக்கலாம். இதுக்கு தினமும் நம்ம சாமிக்கெல்லாம் ஊதுபத்தி கற்பூரம் காட்டுவோம் இல்லையா? அதே போல இதற்கும் தினமும் ஊதுபத்தி கற்பூரம் காட்டணும். உங்களால முடிஞ்சா ஒரு டம்ளர் பால் வைங்க, அப்படி இல்லைன்னா கல்கண்டு வைங்க, அப்படி இல்லைன்னா பேரிச்சம்பழம். இன்னைக்குதான் நிறைய இருக்கு. வாங்கி ஒரு டப்பால கொட்டி வச்சுட்டு நெய்வேத்தியமா கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பூஜை பண்ணுங்க. இது செல்வ விருத்தியே கொடுக்கக்கூடிய தேங்காய். இது ரொம்ப சின்னதா வாங்கிக்கோங்க, ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், கட்ட முடியாது. சரிங்களா? சின்னதா வாங்கி அத பூஜை செஞ்சு, அது வெள்ளிக்கிழமையில செஞ்சு கட்டினா இன்னும் சிறப்பு. இல்ல கட்ட முடியலங்க, எங்க வாசல்ல கட்ட முடியாது, அதனால பூஜை அறையிலே வச்சிடுறேன்னா வைக்கலாம், இல்ல பணப்பெட்டியில வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வாசல்ல கட்டிட்டு டெய்லி இது பண்ணுங்க. உள் பக்கம் தான் கட்டணும், வெளிப்பக்கம் கட்டக்கூடாது. சரிங்களா? சரி. அது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஜோதிட வகுப்பு போடுறோம். இதுல எழுத படிக்க தெரிஞ்சா போதும், ஆண் பெண் இருபாலரும் கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த மந்திரம், எந்திரம், இந்த எந்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆயிரக்கணக்கான எந்திரங்கள் இருக்கு. ஆனா நம்ம முக்கியமா தேவையானது பாத்தீங்கன்னா ஒரு 54 எந்திரங்கள் முக்கியமானது. ஏன்னா அப்படின்னா, இப்போ நமக்கு முக்கியமா தேவை என்ன? பண தேவை, கடன் தீரணும், கடன் சுமை விலகணும், இஎம்ஐ இந்த இஎம்ஐலாம் கட்டி தீர்க்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், அதே போல நோய் நொடியின்றி வாழணும், எதிரி தொல்லை இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் தானே எல்லாரும் நினைப்பாங்க. அதற்கு உண்டான மந்திரங்களும் எந்திரங்களும் சொல்லி கொடுக்கப்படும். அதே போல வழிபாட்டு முறை, இந்த வழிபாட்டு முறையும் சொல்லி கொடுக்கப்படும். அதே போல பஞ்சபட்சி அப்படின்றது அது பெரிய ஒரு பாடம் அது. ஆனா நம்ம அதை சுருக்கமா சொல்லி கொடுக்க போறோம் பஞ்சபட்சிய. பஞ்சபட்சி அப்படின்னு சொன்னாலே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பஞ்சபட்சி தெரிஞ்சவங்கிட்ட பகை கொள்ளாதே அப்படின்னு. ஏன்னா அதுக்கு அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்றது சொல்லி கொடுக்குற பாடத்திட்டத்தின் வாயிலாக. அதே போல நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம கண் திருஷ்டி பொருள் முந்தைய நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய நல்ல சக்தி உண்டு. நிறைய பேர் கண் திருஷ்டி வாங்கி போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தூபப்பொடி, லக்ஷ்மி வசிய பொடி, அது லக்ஷ்மி வசிய பொடி டெய்லியும் வீட்டில் போடலாம். கடன் தீரும், பணம் வரும். அது ரொம்ப ரொம்ப நான் ஆணித்தரமா சொல்லுவேன். நிறைய பேர் வாங்கி போட்டு இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அந்த தூபப்பொடி வேண்டுவோர் அணுகலாம். அதே மாதிரி ஏவல், பில்லி, சூன்யம், செய்வின கோளாறுலாம் விலகி குலதெய்வம் வீட்டிற்குள் வரும் மந்திர வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்திரம். அது 9க்கு 9. அந்த எந்திரம் எங்க எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் தீய சக்திகளும் சரி, யார் எது செஞ்சாலும் சரி வீட்டுக்குள்ள வராது. அது ஒண்ணு வச்சு நீங்க பூஜை பண்ணாலே சிறப்பா இருக்கும். வேண்டுவோர் அணுகலாம். சரி, இப்பொழுது
12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுமையா இருங்க. சந்திராசிரமம் இருக்கிறதுனால எதையும் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யாதீங்க. பொறுமையோடு செயல்படுங்க. அதே போல் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கடந்த கால நினைவுகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுங்க. புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு மாற்றமான சூழல், மாற்றமான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் எது செஞ்சாலும் பொறுமையோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்க பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். எதையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களை, குடும்பத்தில் சாதகமான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் நட்பு வட்டார விரிவடையும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடுக்கல் வாங்கல்ல மேன்மை உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் மறையும். புதுமையான செயல்கள்ல ஆர்வம் ஏற்படும். மேலதிகாரிகள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்கின்ற ஒரு தருணம். குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். தந்தை வழியில ஒத்துழைப்புகள் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களால் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்றைய நாள் நல்ல அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயின் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரம் நல்ல ஒத்துழைப்புகள்லாம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களை, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இன்னைக்கு மேலோங்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை. நாத்திகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். மனதளவில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தருணம். அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல்லாம் அமையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசயம் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் இன்னைக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லட்சியம் இன்னைக்கு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய தருணம் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். பூமி விற்பனையால் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். குழந்தைகளின் நலன்ல ஒரு அக்கறைய இன்னைக்கு ரொம்ப காட்டணும். நீங்க சேமிப்பை மேம்படுத்தும் எண்ணம் மேலோங்கும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே போல புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோக ரீதியான பயணங்கள் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 9ஆம்
9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறுதூர பயணங்களால் மனதில் ஒரு சந்தோஷம், ஒரு தெளிவு, குழப்பங்கள்லாம் விலகி இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகள் சிறப்பாக இருக்கு. எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு தருணம். வீட்டு தேவைகள்லாம் பூர்த்தியாகும். வியாபாரத்துல புதிய அனுபவம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திர தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உறவினர்களின் சந்திப்பு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். உத்தியோகத்துல மாற்றமான சூழ்நிலையெல்லாம் காணப்படும். பிள்ளைகள் எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். தனம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பயணம் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. வியாபாரத்தில் வரவுகள் மேம்படும். இன்றைய நாள் பயம், மனதில் ஒரு விதமான பயம் இருந்ததெல்லாம் விலகி இன்னைக்கு நல்ல ஒரு எந்த ஒரு செயலையும் தைரியத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் எல்லாம் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, குடும்ப விஷயத்துல அவசியமின்றி செயல்படுவது ரொம்ப இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். உத்தியோகத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். விலகி நின்றவர்களை கூட விரும்பி வருவார்கள் உங்களிடம். இன்றைய தினம் தியானம் மூலம் மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு தருணம். திட்டமிட்ட பயணத்தை தள்ளி போகுகின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கு. நீங்க ஒரு எங்கேயாவது போகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு தள்ளி போகும். நல்ல செயல்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை, அதிசய 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் ஈடேறும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் தடை தாமதம் இன்னைக்கு ஆகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி முன்பின் தெரியாதவர்கள் அவர்களெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்க வியாபாரம் பண்றீங்க, அந்த இடத்துல யாராவது வராங்க, ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொஞ்சம் அதை ஒத்துழைப்பா இருந்து அதை செயல்பட்டு தருவார்கள். வர்த்தக முதலீடுகளை ஆலோசனை பெற்று முடிவெடுங்கள். வியாபாரத்தில் மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது. அரசு காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசையன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். சமூக பணிகள்ல கௌரவங்கள்லாம் மேம்படும். அதே போல பிரயாண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும். வேளாண்மை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம், விவசாயத்துறை, கால்நடை இந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுவதற்கான நல்ல சூழல் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். மூத்த சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம்
இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் நல்ல லாபங்கள் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். தொழில ஒரு மேன்மை இருக்கும். அதே போல வெளிவட்டார பழக்கங்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். கிடைக்கின்ற சின்ன சின்ன வாய்ப்புகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த சாப்பாடு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல ஒரு வருவாய் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அரசு சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்க, கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விளக்கும். வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்துல புதுமையான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை 8ஆம் நட்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். சதயம் நட்சத்திரக்கார மாற்றமான நாளாக இன்னைக்கு இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாளாகவும் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சகோதரர்களின் ஆதரவெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். சுபகாரிய எண்ணங்கள்லாம் கைகூடி வரும். பிரபலமானவர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி வியாபாரத்தில் எதிர்பாராத ஆதாயம் வந்து சேரும். அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகு திசை அதிசய 6ஆம் நட்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாளாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கவனமா இருங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.